சைதாப்பேட்டையில் முத்துரங்கன் சாலையில் கண்ணு கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் கட்டுக்கடங்காமல் திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களினுடைய மாநாடு நிகழ்த்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மதிப்புமிக்க தலைவரும் இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்கால ஒளிச்சுடராக திகழும் ராகுல் காந்தி அவர்களினுடைய நம்பிக்கைக்குரியவராக போர் முழக்கம் செய்து வருகின்ற என் ஆர்வீர் சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்களே, நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்துத்தான் நீட் பிரச்சனையில் மத்திய அரசுக்கு எதிரான போர்க்கொடியை நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள். அதே விதத்தில் இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு பெருத்த நம்பிக்கை வந்திருக்கிறது. கவலைப்பட வேண்டியதில்லை. இனி புறப்பட்டு விட்டது ஒரு கூட்டம். போர் புயல் வீசும், புழுதிக்காடு ஆக்கும். கொட்டத்திலே இருந்து கொட்டமடிக்கின்ற இந்துத்துவ சக்திகளை, பாரதிய ஜனதா சக்திகளை தூக்கி எறியும். வீழ்ச்சி பள்ளத்தாக்கிலே தூக்கி எறியும். அதற்கு நாம் தோள் கொடுப்போம், ஒன்றாக இணைந்து நிற்போம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாணிக்கம் தாகூருக்கும் காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்கால தமிழ் தலைமுறையினுடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, இன்றைக்கு நாடு முழுவதும் கேட்கக்கூடிய நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜனநாயக சக்திகள் எல்லாம் போராடுவோம். பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் போராடுவோம், வெளியேயும் போராடுவோம். இந்த அளவில் இன்றைக்கு அவசியமான ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியத்துக்கு, அதனுடைய நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக தலைவர் அன்பு சகோதரர் மாணிக்கம் தாகூருக்கு என்னுடைய நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு எழுச்சியான கூட்டம். அன்பிற்குரிய நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறுகிற தோழமை கட்சிகள் எல்லாம் பங்கெடுக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம். அருமைக்குரிய சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பொழுது முகநூலிலே நான் வாழ்த்தி பதிவிட்டிருந்தேன். சில நண்பர்கள் கூட கேட்டார்கள், நீங்கள் சொல்லுவதை பற்றிய கருத்துக்களை கேட்டார்கள். நாடாளுமன்றத்தில் பொதுவாக பேசுவது, உண்மையை பேசுவது, அதை திறனோடு பேசுவது என்பது முக்கியம். அதைவிட முக்கியம், மோடியும் அமித்ஷாவும் அவர்களது இருக்கையில் உட்கார்ந்திருக்கிற பொழுது அதற்கு நேர் எதிராக எழுந்து நின்று உங்களுடைய இந்துத்துவ கொள்கை, வெறுப்பின் தத்துவம் இந்த தேசத்தை எப்படி சுடுகாடாக்கி கொண்டிருக்கிறது என்று நெஞ்சம் நிமிர்த்தி பேசுவதும் போராடுவதும். அப்படி நெஞ்சம் நிமிர்த்தி அதிகாரத்துக்கு அஞ்சாமல், பாசிசத்துக்கு அஞ்சாமல், உறக்க போர்க்குரலோடு சண்டையிடுகிற வெகு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அன்பு சகோதரர் மாணிக்கம் தாகூர் மிக மிக முக்கியமானவர். அவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு எனது வாழ்த்துக்கள் என்று சொன்னேன். பாஜகவின் அரசியலை எதிர்ப்பது வேறு, அதையும் கடந்து RSS என்ற சித்தாந்தத்தின் கொடூரத்தின் மீது நின்று அவர்களது அரசியலை தோலுரிப்பது என்பது வேறு. மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து அதை செய்கிற ஒரு ஆற்றலான நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த நேரத்தில் அவரால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டம், உண்மையில் இந்த கூட்டம் ஒரு கண்டன கூட்டம் மட்டுமல்ல, ஒரு வெற்றி விழா கூட்டம் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளத்தில் உள்ளதை எடுத்து சொல்வதில் யாருக்கும் அஞ்சாது, ஏற்றதொரு கருத்தை எடுத்து சொல்வேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று உறக்க பேசுகிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் புது ரத்தமாக கிடைத்திருக்கிற மாவீரன் மாணிக்கம் தாகூருக்கு முதல் வணக்கம். 10 இடத்தில் பிச்சை எடுத்தாவது நான் வருவேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொன்ன பெருந்தலைவன், தமிழ்நாட்டின் தவ புதல்வன் காமராசரை கொண்டாடும் அரசியலை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். நான் கடைசி காலத்தில் கூட 10 சட்டைக்கு மேல் மாற்று சட்டை வைத்தில்லாத அந்த நேர்மை அரசியலை கொள்கை தலைவராக கொண்ட கூட்டம் எங்கள் கூட்டம். இந்த நீட்டை ஒழிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம். தேர்வுக்கு எதிரான இந்த பொதுக்கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக் தாகூர் அவர்களே, நீட்டு எதிர்ப்புக்கு எதிராக களத்தில் நிற்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காங்கிரஸ் கட்சியினுக்கு புதிய தலைவர் நம்முடைய மாணிக் தாகூர் அவர்கள் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது போல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம், இது போல ஒரு பொதுக்கூட்டம் அதுவும் சென்னையில நடத்திருக்காங்க எனக்கு தெரியல. அதுவும் பாஜகவுக்கு எதிராக, RSS சங் பரிவார கும்பலுக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக
இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்கிறதா, காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு சரியான ஒரு தலைவரை இன்றைக்கு தமிழ்நாடு கண்டிருக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த அமர்வில், இந்த அரங்கில் நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பாஜகவுக்கு எதிரான, RSSக்கு எதிரான, சனாதனத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை காங்கிரஸ் தான் முன்னெடுக்க முடியும், காங்கிரஸ் தான் முன்னெடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும், காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Voice of Nation. ராகுல் காந்தி. Voice of Nation. ராகுல் காந்தி. Voice of Nation. ராகுல் காந்தி. Voice of Students. ராகுல் காந்தி. Voice of Students. ராகுல் காந்தி. Voice of Youth. ராகுல் காந்தி. Voice of Youth. ராகுல் காந்தி. Voice of Common Men. ராகுல் காந்தி. Voice of Common Men. ராகுல் காந்தி.